இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீசனட் கொஸ்டின். இது நிறைய தடவை வந்து பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாம் வந்து கேட்டுக்கிறாங்க. 12th போர்டு எக்ஸாமில் ஹேலோ அல்கேன் ஹேலோன்ஸ் வந்து நிறைய தடவை கேட்டுக்கிறாங்க. இது நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இங்கே நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஹேலோ அல்கேன்ஸ் நமக்கு என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ CH3X வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? எக்ஸ் மீன்ஸ் வந்து நமக்கு வந்து எனி ஹேலஜன், மேபி அது வந்து குளோரினா இருக்கலாம், இல்லை புரோமினா இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒன்று வந்து இருக்கலாம். இப்போ அந்த எக்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கலாம், குளோரினா எடுத்துக்கலாம், இல்லைன்னா புரோமினா வந்து நமக்கு வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இது நமக்கு என்ன கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா கேசியன் கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்குதுன்னா CH3CN வந்து நமக்கு வந்து கிடைக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதே மாலிகுல் வந்து பார்த்தீங்கன்னா இதே CH3X வந்து இதே பார்த்தீங்கன்னா AgCN கூட நமக்கு ரியாக்ட் ஆகும்போது அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3NC வந்து நமக்கு கிடைக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐசோசைனடு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஐசோசைனடு நமக்கு NC. அப்போ நம்ம இதுல நம்ம என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா KCN வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அயானிக் காம்பவுண்ட். அப்போ அயானிக் காம்பவுண்ட் நமக்கு என்ன ஆகும், பொட்டாசியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைனடுக்கு கொடுத்துருக்கோம். அப்போ இது கார்பன் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்கோம். அப்போ இது நமக்கு எப்படி டிசோசியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா K++ CN- வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இது வந்து அயானிக் காம்பவுண்ட் இல்லையா? அப்போ வாட்டர்ல போட்டோன்னே நமக்கு என்ன ஆகும், K+ and CN- வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ CN- நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன்ல போயிட்டு நமக்கு வந்து இங்க அட்டாச் ஆயிருக்கும். ஏன்னா கார்பன் வந்து இங்க எலக்ட்ரான்ஸை கொடுத்துட்டு எக்ஸ் வந்து மைனஸா மாறி இருக்கும், இந்த கார்பன் வந்து நமக்கு பிளஸ்ஸா வந்து மாறி இருக்கும். அப்போ என்ன ஆயிடுது, இந்த சைனைடு மைனஸ் வந்து இந்த பிளஸ் வந்து நமக்கு அட்டாக் ஆயிருக்கும். இதே நீங்க வந்து சில்வர் சைனைடு எடுத்துட்டீங்கன்னா சில்வர் சைனைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோவலன்ட் பாண்ட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோவலன்ட் நேச்சர். அப்போ கோவலன்ட் நேச்சர்னா என்ன இருக்கும், கார்பனில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான்ஸும் சில்வரில் இருக்கிற எலக்ட்ரான்ஸும் என்ன பண்ணுன்னா ஷேர் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து ரெண்டுமே ஷேரிங் வந்து இருக்கும். அப்போ இந்த பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து டிசோசியேட் ஆகாது இல்லையா? அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் மேலே லோன் பேர் வந்து இருக்கும். இந்த நைட்ரஜன் மேலே இருக்கிற லோன் பேர் தான் முதல்ல இந்த கார்பன் மேலே வந்து அட்டாக் ஆயிருக்கும். ஏன்னா இது போன கேஸ் மாதிரி தான், இங்கே வந்து எக்ஸ் வந்து மைனஸாக இருந்திருக்கும், இது வந்து ப்ளஸ்ஸாக வந்து இருந்திருக்கும். அப்போ நைட்ரஜன் தான் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கார்பன் மேலே போய் நமக்கு வந்து அட்டாச் ஆகும். அப்போ நமக்கு என்ன காமா, அப்போ அட்டாச் ஆனதுக்கு பதிலா நமக்கு என்ன இந்த பாண்ட் வந்து க்ளீவ் ஆகும். அப்போ நமக்கு வந்து NC வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதான் நமக்கு வந்து ரீசன். அப்போ மெயின் ரீசன், அப்போ கீவேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா KCன்றது வந்து அயானிக் பாண்ட், AgCன்றது கோவலன்ட் பாண்ட். அப்போ நீங்க வந்து அந்த ரீசனை நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இங்க வந்து நமக்கு வந்து சைனைடு வந்து CN- வந்து இருக்கும். அப்போ மைனஸ் போய் நமக்கு அட்டாச் ஆகும். இங்க நமக்கு என்ன அட்டாச் ஆகும் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் போய் நமக்கு வந்து அட்டாச் ஆகும்.